ஏய் 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 நானும் ஒரு சொல்லிட்டே பொம்பளை பொண்ணு கை இருக்கேன், நீட்டி அடிக்கிற அறிவு இல்ல? ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிற? தேவையில்லாம பேசுறீங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியல அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறான்னு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அவ என் ஒய்ஃப், இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. நீங்க கிளம்புங்க. ஹலோ, உன் குடும்ப பிரச்சனை அதை உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். ரோட்டுக்கு வந்தா 4 பேர் கேள்வி கேட்கதான் செய்வோம். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவன் பொறுக்கின்னு. இங்க பாருமா, புருஷனாவே இருந்தாலும் ஒருத்தர் அடிக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியுன்ற தைரியத்துல தானே இன்னும் ஆம்பளைங்களா நம்மள அடிச்சுட்டு இருக்காங்க. நீ ஊன்னு சொல்லுமா, நான் போலீஸ கூப்பிடுறேன். ஏங்க எங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க கூட போலீஸ் கால் பண்றேன்னு சொல்றீங்க? அவனை பார்த்தாலே தெரியுது அவன் குடிக்க காசு கேட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றான்னு. அப்படி இல்லனா உங்க அப்பா வீட்டுக்கு போய் டவுரி வாங்கிட்டு வான்னு பிரச்சனை பண்ணிருப்ப. மீனா, நீ வா நம்ம போலாம். எப்போ வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும். மீனா, நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேசுற? ஏய் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் டி. இத நான் நம்ப சொல்றா. சொல்றேன். ரோடுன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணு ஒரு பையனை அடிக்கிறான்னா கண்டிப்பா அவன் மேல தான் தப்பு இருக்கும். இந்த வரேன். ஏமா, இவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா சொல்லுமா, பயப்படாத, நான் இருக்கேன். யாரா போலீஸுக்கு கால் பண்ணுங்களா? ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பொறுக்கல ஒரு பொண்ணு ரோட்ல போனா இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம். இவங்க 2 பேர் யாரு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்புறம் எப்படி எடுத்தோம் அவன் தான் தப்பு பண்ணிருப்பான், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சிம்பிள். ஒரு பொண்ணு ஒரு பையனை ரோட்ல அடிக்கிறானா அது காரணம் அந்த பையனா தான் இருப்பான். அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணி பையன் அடிச்சா? தம்பி, ஒரு பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? அதே தப்ப தானே பொண்ணும் செய்யறா. அப்ப என்ன, ஒரு பொண்ணு பையன் அடிக்கிறதும் பையன் பொண்ணு அடிக்கிறதும் ஒண்ணுன்னு சொல்றியா? அப்ப அது இல்லன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்களே, அப்ப இதுவும் சமம் தானே? இவன் அடிக்கிற தப்புனா அவ அடிக்கிறது தப்பு தானே? அன்னைக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடுவுல பிரச்சனை. ஆனா எல்லாரும் என் கேரக்டர் தான் தப்பா பேசுனீங்க. காரணம் நான் ஆம்பளைன்னு. ஆம்பளைய பிறந்தது தப்பாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா தப்பு யார் மேல இருக்குன்னு கேட்டு பேசுங்க. நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி ஆம்பளை தான் தப்பு பண்ணிருப்பா நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அது பொண்ணா இருக்க கூடாதா? உங்கள மாதிரி ஆளுங்களால தான் சமுதாயத்துல தப்பே பண்ணாத பல ஆண்கள் தண்டிக்கப்படுறாங்க, தண்டிக்கப்பட்டுட்டும் இருக்காங்க. இவன் வம்புகளே பேசுறான்ப்பா. ஆமாக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் நடுவில் பிரச்சனைனா அதுல பாதிக்கப்பட்டவங்க பொண்ணாவே இருக்கணும் அவசியம் இல்லைல்ல, ஆனா கூட இருக்கலாம்ல. இனிமே பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்தா 2 பேர்ல யார் மேல தப்பு இருக்குன்னு கேட்டு பேசுங்க. நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. டேய் விட மாட்டேன்டா ஒண்ணு. டேய் இருக்குடா. வாங்க அங்க இருந்து பிரச்சனை நடக்குது, வாங்க போய் கேட்கலாம். இவ்வளவு சொல்லியும் இவங்க திருந்த மாட்டானுங்க.